சென்னை தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அமைந்துள்ள கேப்டன் ஆலயத்தின் தினமும் அன்னதானம் வழங்கும் திட்டம் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொடங்கி வைத்தார். சென்னையில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் அமைந்துள்ள கேப்டன் ஆலயத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் முதல் முறையாக அன்னதான நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவரது நினைவிடத்தில் நல்ல நிலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதுடன் பக்தர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் முன்னிலையில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இன்று முதல் மாநில நிர்வாகிகள் தலைமையில் அன்னதான நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற உள்ளது. கழகத்தின் அறிவிப்பின்படி மொத்தம் 104 மாநில நிர்வாகிகளும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தினங்களில் தனித்தனியாக கேப்டன் ஆலயத்தில் பூஜையில் கலந்து கொண்டு அன்னதானத்தை நடத்தவிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் வகையில் தலைமை கழகம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளது. கழகத்துறை செயலாளர் எஸ் சுந்தர் பேசும்பொழுது, கேப்டன் ஆலயத்தில் நடைபெறும் அன்னதான சேவை அனைவருக்கும் சிறந்த வாய்ப்பு. மாநில நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் தங்களது தேதிகளுக்கிணங்க கலந்து கொண்டு இந்த புனித பணியை நிறைவேற்ற உள்ளனர். அனைவரும் வருகை புரிந்து நிகழ்வை சிறப்பிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் விஜயகாந்தின் பக்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வு முழுவதும் ஆன்மீக சூழல் நிறைந்ததாக காணப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.